俺の名はドン・キホーテ・ド・フラミンゴ。ஹாய் ஹலோ கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டோன் குவாட்டி டோ ஃப்ளமிங்கோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 50 மினிட்ஸ் கிளிப் ஒன்று போட்டிருப்பேன். அது நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள். அந்த கேட்ஸ் இனிமேட் நம்ம அந்த மாதிரி பல்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கிற நம்ம என்னென்ன கேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அவங்கள ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளிப்புமே எடிட் பண்ணி அவங்களுக்கு போடலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். வீடியோவுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடும், அது கொஞ்சம் ஹைப் ஏற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம டோன் குவாட்டி டோ ஃப்ளமிங்கோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அவன் ஒரு ப்ளூ எலமெண்ட் அட்டாக் ஆகாமல் அவனுக்கு சப்போர்ட் எவ்வளோ நம்ம ப்ளூ எலமெண்ட் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சப்போர்ட் 157.4 இருக்குது ப்ளூ எலமெண்ட் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இவனுக்கு மெடல் செட்டு உண்மையாலே நான் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இருக்குது. 5000 HP, 1100 அட்டாக்கு. அது ஃபஸ்ட்டு கேட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதாவது நம்ம டீம்மேட் யாருன்னா சேர்த்தாங்கன்னா நம்மளுக்கு 300% கிரிட் பூஸ்ட் ஆகும். செகண்ட் நம்ம கேவோ ஆகிற அளவுக்கு லைஃப் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 50% HP ரிக்கவர் ஆகும். சரி, இப்போ நம்ம ட்ரைட் 1ல் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமியோட ட்ரெஷர் ஏரியாவில் போய் நீங்கள் எனிமியை அடித்தா உங்களுக்கு 30% டேமேஜ் அதிகமாக தருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் எனிமி நம்ம நார்மலாக அட்டாக் பண்ணும்போது நம்ம ஸ்கில் 2 3% ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால் ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ரைட் 2 போட்டிங்கன்னா நீங்கள் எனிமி கேவ வச்சுங்க, அவங்க ஸ்கில் 30% சட்டுன்னு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெச்பி கம்மியாக இருந்துச்சு, 50% கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் எல்லாம் நலிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மல் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கிரிட்டிக்கல் டேமேஜ் அட்டாக்கு கிரிட்டு ரிலேட்டட் டேமேஜ் அது 20% அதிகமாக இருக்கும்னு போட்டுக்குது அவனோட பூஸ்ட் ட்ரைட் ஸோ இதுதான் அவனோட ட்ரைட்ஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக லீக் மேட்ச்குள்ளே போயிடலாமா. ஆனால் உண்மையிலே யாருக்கு டோ ஃப்ளமிங்கை பிடிக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்குங்க. ஒன் பீஸில் என்ன சொன்னால் ஒரு புரோக்கடான வில்லன் தான் சொல்லப்போனால். ஒன் பீஸில் எல்லா வில்லன்ஸுமே அவங்க சைல்ட்ஹுட்டில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம யாருமே தப்பு இல்லை. ஆனால் டோ ஃப்ளமிங்கும் எனக்கு எல்லாரை விட ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும். டோ ஃப்ளமிங்கு, க்ரொக்கடைல்லாம் அவங்களாம் ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும். சரி, வாங்க நம்ம டீம்மேட்ஸ் யார் வந்துக்கிறாங்க பார்க்கலாம். Damn, what is that, bro? என்னடா ராபின் சிம்பனாதே பார்க்காதீங்க. நான் உண்மையிலே சிம்பர் தான். என்னடா இந்த சாங்கில் எதுவும் இந்த சாங்கில் யூஸ் பண்ணுறாங்க இந்த இப்போ போய். சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம். எனிமி டீம் போட்டாத்தை வந்துக்கிறான். அப்போ கில்லு நம்ம நிறைய அடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு பிச்சான் பிடிக்குது. சரி, நம்ம அந்த கொடி போய் பிடிக்கலாம். ராஜர் பாரு, நம்ம டீம் ராஜர் வரான். அவன் பிடிச்சிடும் போகிறது. டாஜ் ஆடா கடல். சரி தான், இந்த மாதிரி ஆனால் எங்கேருந்து ஒரு கிலோ அடிக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம கிலோ ஆகிடும் பொழுது. இவன் ஒரு கொடி பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்டன் பண்ணுவான். கேர்ஃபுல் அடிக்க போகிற ஸ்கில்லு டாஜ் பண்ணான். எப்படா நான் கொடி போட்டேன்னா அதுக்கப்புறம் தாண்டி எப்படி வச்சேன். இந்த பக்கு எப்பா இந்த ஓபி வேர்லேருந்து கொஞ்சம் பக்கை தூக்கும்பா. இது பக்கா இல்லை ஏன்னா மிஸ்டேக்கா அப்படின்னு எதுவும் தெரில. இது போகிற வரைக்கும் போடணும். செகண்ட் ஸ்கில் ஹெச்பி ஆட்டிடேஜ் போடுது. கில்லு எனக்கு தான். நீ ஒழுங்காக கில்லையரா ஒழுங்காக ஓரா பிஞ்சான் இல்லை கில்லு நம்ம தான் அடிக்கணும். ஓடி எங்கே நீ ஓடுறத வந்துட்டேன் ஒன்று விட்டுருவானா. என்ன டேமேஜ் இவ்வளோ கம்மியாக போகுது. கொடி பிடிக்கும் டேமேஜ் இவனுக்கு கம்மியாக ரெடியூஸ் டேமேஜ் ரிசீவிங் போடுது. சரி, நம்ம ஹெச்பி பிடிக்கலாம். எங்கடா காணோம் அவன் ராஜரு? எங்கே போய்ட்டோம்? சேவா இந்த கைடோ போகலாம். எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இவங்க கைடோ ஒன்டாப்பு இல்லை, வெறும் 11,000 தான் போகுது. அவ்வளோ அட்டாக் 11,000 தான் போகுது. கைடோ எங்கே எப்பரா அடியாது தாண்டி வலையை தாண்டி வியாது அந்த அடி இப்போ என்னன்னு தெரில. ஒரு வலை தாண்டி நம்ம தான் நின்ட்டோமான்னு தெரில. கன்ஃபியூஸ் ஆகிட்டான். என்ன 5,000 3,000 அடிக்கிறான் கைடோ. ஓகே, அவன் ஃபஸ்ட் லைஃப் எத்தாயிடுச்சு. இன்னும் செகண்ட் லைஃபுக்கு ஜம்கேவாகிட்டு இப்போ நல்லாயிருக்கும். போட்டாயிடுச்சு நம்ம கைடோ ஆயிடுச்சு. எப்பவுமே கேம் மட்டும் சார்ஜ் போடணும் சொல்லிட்டு ஞாபகத்து வருமானு தெரில. சென்டர் ஃப்ளாக் யாரிங்க கிட்டெலாம் வராங்க. டாஜ் பண்ண இல்லை, டாஜ் அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஹெச்பி கம்மியாக இருந்தாலும் அடிக்கதே பயமாக. ஏன்னா ஒரே ஒரு அடிச்சா கூட காலியாயிடும்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஆடணும். கேர்ஃபுல்லாக டாஜ் பண்ணுவோம். டேய், நான் டாஜ் பண்ணேன்டா. என்னடா டாஜ் ஆகலை?
Damn. Damn, boy. Damn, boy, he's fit, boy. ஒரு 8 செகண்ட் வெயிட் பண்ணி வந்து ஒரு ஒரு மாதிரி காண்டாகுது. போய் டாஜ் பண்ணணும். அது எப்படி தான் டாஜ் ஆகாமல் என்னன்னு ஒன்று ஒரு இடம் போல். டீம் பூஸ்டர் சென்டர் ஃப்ளாக் யார் இருக்குது? சென்டர் ஃப்ளாக் பாவோ அடிவாங்க. என்னடா நான்லாம் ஒரு கேவ் அடிக்க மண்டாஞ்சின்னுக்கிறேன். இங்கே யாரா நம்ம டீம் ஃபிலிம் ரெஸ்டன்ஸ் ஒரே ஸ்கில்ல 2 கேவ் வச்சுட்டான். சரிதான் எல்லாம் இந்த இன்னொரு கில்லு 5 கிலோ வச்சுக்கிறோம் மொத்தம். டேய் நான் ஷோகே டோ ஃப்ளமிங் ஷோகேஸ் பண்ணலான்னு வந்தேன்டா. எனக்கு கில்லு விட்றா. இவனால என்கிட்ட விட்றா, நான் அடிச்சுக்கிறேன்டா. டேய் இல்லை இவன் எனக்கு தான், இவனுக்கு தான். ஏன்னா அவன் டேங்க் பண்ணுறான். அவன் இப்போ ஸ்கில் டூல் நம்ம கில்லு. டேய் இது கூட கில்லு ஏற்றிக்கிட்டே எப்படா? டேய் நான் எத்தனை கிலோ வச்சேன்னு தெரியல. கில்லே ஃபஸ்ட்டு அச்சானு தெரியலடா டே இந்த மேட்ச்சு. ஆனால் ஜேசன் எப்படி தான் ஜேசன் பேர் அவன் தான் இப்போ எத்திங்கில் அவன் எத்திங்கில் வச்சுக்கிறான் பார்க்கலாம். நம்ம எத்திங்கில் வச்சுக்கிறோம் பார்க்கலாம். ஒரு வாட்டில் வந்து கிளைம் பண்ணு ஃபஸ்ட்டு. ஓகே 6 கில்லு அவன் வச்சுக்கிறான். ஒரே வெறும் 1 கில்ரா டேய். என்னடா டேய். சரி விடு ஏதோ ஒன்று. ஓகே காய்ஸ் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டோ ஃப்ளமிங் மேக்ஸி டோ ஃப்ளமிங்கோட கேம் பிளே. ஆனால் என்னடா ஒரே ஒரு கிளியரிட்டி தான் கேம் பிளே சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. என்ன இப்போ இந்த எனக்கே சிரிப்பு பார்த்தீங்க பழப்பு பார்த்தா. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் போக போக கேம் பிளே லைட்டாக பட்டர் தான் இருக்குது. போக போக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. பண்ணுவோம் பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம் மாதிரி பண்ணுறோம், பண்ணியே ஆகிறோம். கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுறோம், தெரிகிறோம். ஓகே கேமேஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். see you, டாட்டா, பை பாய்.